வணக்கம். இன்றைக்கி இனிப்பும் சுவையும் சேர்ந்த ஹெல்த்தியான கடலைப்பருப்பு லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் கற்கண்டு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் ஏலக்காய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு இதை பண்ணிக்கலாம், அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் கடலைப்பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது 1 மணி நேரம் ஊறினவொடனே எடுத்து இப்போ இதை கழுவிட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இனிப்பான சுவையான டேஸ்ட்டான லட்டு செய்கிறதுக்கான தேவையான பொருள் என்னென்னு எடுத்து வச்சுக்கணும். சூரியகாந்தி விதை எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி எடுத்துருக்கிறேன், அப்புறம் காஞ்ச திராட்சை பழம் எடுத்துருக்கிறேன், அப்புறம் பச்சை கற்பூரம் சின்னதாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் லவங்கம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் ஏலக்காய். இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம், பவுடராக எடுத்துக்குவோம். இதே நம்ம எண்ணெயில் போட்டு பூந்தி மாதிரி பொரிச்சு போடலாம். அதே போல் இதை அரைச்சி குறைன்னு அரைச்சி எடுத்து அதை கொஞ்சம் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து அதிலேருந்து அப்படி லட்டு பிடிச்சோம்னா அது ஒரு டேஸ்ட், நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்க இந்த கடலைப்பருப்பு இப்போ கடலைப்பருப்பில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போது வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்குவோம். நெய் ஊற்றிக்குவோம். இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ அது கூட முந்திரி போட்டுக்கிறேன், இப்போ காஞ்ச திராட்சை பழம் போட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். காஞ்ச திராட்சை பழமும் முந்திரியும் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்துருவோம். அதே வானிலையில் சூரியகாந்தி விதையும் போட்டிருந்தேன், அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். பொன்னிறமாக லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நெய்யிலே நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவே இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நெய்யிலே நல்லா வறுத்துட்டேன் இந்த கடலைப்பருப்பு மாவு. இப்போ சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சவொடனே அது கொஞ்சம் நேரம் அது தண்ணி கொஞ்சம் சுருண்டு வரும், தண்ணி மாதிரி வந்துடும், அது சுருண்டு வந்துடும். கடலைப்பருப்பு மாவு ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், வறுத்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்க போகிறோம். லவங்கம் போட்டுக்கிறேன், ட்ரை கிரேப்ஸு, முந்திரி, காஞ்ச திராட்சை, அப்புறம் சூரியகாந்தி விதை போட்டுக்கிறேன், அப்புறம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன். அதே போல் கற்கண்டு வச்சுருக்கிறேன், கற்கண்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பட்டிச்சு எடுத்து வச்சுக்குவோம். இனிப்பும் சுவையும் சேர்ந்த ஹெல்த்தியான கடலைப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இனிப்பான சுவையான டேஸ்ட்டான கடலைப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன். அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனிப்பும் சுவையும் சேர்ந்த கடலைப்பருப்பு லட்டு ரெடி.